ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளமில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்ப்ரிங் அதை ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:2:3. அதை கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ப்ரிங் கான்செப்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு 2 ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டையும் நீங்கள் எப்படி சீரீஸில் கொடுத்து கீழே ஒரு லோடு ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்ப்ரிங்லேயுமே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேம் தான். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஸ்ப்ரிங்கை வந்துட்டு நீங்கள் மாஸ்லெஸ்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சீரீஸில் ஃபோர்ஸ் சேமாக இருக்கும். பட் இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1, இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K2. பட் அங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேம். சரி, ஸ்ப்ரிங்கில் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? F is equal to minus Kx, மைனஸ் ரீஸ்டோரிங். கரெக்டாக? அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1, அவங்களோட எக்ஸ்டென்ஷன், அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறது x1 which is equal to ஃபோர்ஸ். பக்கா. அடுத்தது x2, அதுவும் ஃபோர்ஸ். ஏன்னா ஃபோர்ஸ் சேம் தானே. எப்பயுமே டெரிவேஷனை எந்த பேராமீட்டர் வேரி ஆகுதோ அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வேரி ஆகிறது எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ் நெட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா x1 + x2. இந்த எக்ஸுங்கிறது என்னது? இதுல இருந்து மாற்றி எழுதலாமா? எக்ஸுங்கிறது என்னது? f/k நெட். ஏன் சார் எஃப் நெட்னு போகிறோன்னா எஃப் தான் சேம் ஆச்சு. f/k நெட் which is equal to x1 என்ன எழுத போகிறேன்? f1/k1. x1 is equal to f1/k1. f1 போடக்கூடாது பிகாஸ் f தான் சேம் ஆச்சு. f/k1 plus f/k2. ஸோ இந்த f காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சீரீஸில் 1/ks, s stands for series, which is equal to k1 plus k2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்ப்ரிங்கை நீங்கள் சீரீஸில் கொடுத்தா அதோட ஈக்குவலண்ட் ஃபார்முலா. இப்போ அடுத்தது பேரலலுக்கு வருவோம். இந்த பேரலல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இப்படி இருக்கணும். கிளியரா? சரி, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்டென்ஷன் சேமா இருக்கும், எக்ஸ் சேமா இருக்கும், ஆனா ஃபோர்ஸ் வேற வேறையா இருக்கும். இது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F1 இருக்கும், இது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F2 இருக்கும். கண்டிப்பா டெரிவேஷன் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்? எது வேரி ஆகுதோ அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். F is equal to F1 plus F2. F is equal to K net X நெட்னு போடக்கூடாது, ஏன்னா எக்ஸ்டென்ஷன் சேம் தானே. K1 X, K2 X. அப்போ x கேன்சல் ஆகிடுச்சுன்னா k parallel is equal to k1 plus k2. ஸோ பேரலில் ப்ளஸ் பண்ணுவோம். தட் இஸ் இதை சீரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்க கொஞ்சம் ஈஸி. நார்மலாக சீரீஸ் என்ன வரும்? R1 plus R2ன்னு வரும். பேரலில் என்ன வரும்? 1/RP is equal to 1/R1 plus 1/R2. இங்கே அப்படியே உல்டாவாக நடக்கும். சீரீஸ்க்கு ரெசிப்ரோக்கல் எடுப்போம், பேரலை சேர்த்து எழுதுவோம். ஸோ இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸிங்கிறதுனால இதை கம்பேர் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் பல்க்கு உல்ட்டா வரும். சரி, இப்போ வருவோம். யூஸ்வலாக சம்மில் இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. 1 + 2 + 3 6. 6ல் 1 பங்கு, 6ல் 2 பங்கு, அவுட் ஆஃப் 6 3 பார்ட், 3/6 பார்ட். சரியா? இதை இப்போ எழுதுங்க. 1/6 is to 1/3 is to 1/2. இது இல்லைன்னா ஓவரால் லென்த்தில். கரெக்டா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ L/6, L/3, L/2 ஓவராலாக பேசுகிறோம். அதுதான் ஓவரால் லென்த்தில் 6 பார்ட்டு, அப்படி L/6 பார்ட், L/3 பார்ட். இந்த ஐடியா, இந்த ரேஷியோன்னு வந்தாலே இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரீஸில் என்ன பொறுத்த வரைக்கும் டயக்ராம் நல்லா போட்டோம்னாலே நமக்கு வெர்டிக்கலாக இருக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஓகே, இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேம் தானே. இப்போ இவங்களோட எக்ஸ்டென்ஷன் என்ன? ஆக்சுவலாக இவங்களோட போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் L/6 தான். பக்கா. இவங்களோடது L/3, இவங்களோடது L/2. இப்போ இவங்களோடது K1, இது K2, இது K3. சரி, இப்போ இந்த K1, K2, 3 தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேம், இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேம், இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேம். இந்த ஃபோர்ஸ் என்ன எழுதலாம்? நான் ஓவராலாக KLன்னு எழுதலாம். ஓவராலாக K நெட்டு எல்னு எழுதலாம்ல. அப்போ இதுவும் என்னது? KL, இதுவும் KL. பக்கா. இந்த கிளாரிட்டி இருக்கணும் கண்டிப்பாக. இது புரிஞ்சாதான் ஒர்க் பண்ண முடியும். அப்போ K1 L/6 is equal to KL. LL கேன்சல். அப்போ கட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா K டைம்ஸ் எவ்வளோ போர்ஷன் கட் பண்ணுறோமோ அதிகமாகிடுச்சு. K1 is equal to 6K. அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா K2 is equal to 3K or K3. எக்ஸாக்ட்லி. K3 is equal to 2K. எழுதிய கண்டுபிடிச்சாச்சு சார். அவ்வளோதான் சார். இந்த போர்ஷன் ஆக்சுவலாக இந்த F is equal to KLங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டனே. ஓவராலாக கிடைக்கிற K நெட்டும் ஓவரால் லென்த்தும் எக்ஸாக்டாக
இதை எக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் கரெக்டா? அது கட் இன்ட்டு லென்த் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒர்க் கண்டுபிடிச்சது. கிளியர்? இப்போ அதை அப்படியே சீரீஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முடிஞ்சுது. 1 by k net is equal to 1 by k1 plus 1 by k2 plus 1 by k3. கடைசியா ரெசிப்ரோக்கல் எடுக்க மறந்துடக்கூடாது. ஸோ 1 by k net is equal to 1 by k6 plus 1 by k3 plus 1 by k2. கேவை காமனாக எடுத்துடலாம். ஸோ 1 by 6 plus 1 by 3 plus 1 by 2 which is equal to k net. இது எல்சிஎம் எடுத்து ரெசிப்ரோக்கல்லாம் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் எல்லாத்தையும் முடிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்குக்கு வந்துட்டு 1 by k கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர். எல்லாமே கேன்சல் அவுட் ஆகி ஃபைனலாக நமக்கு 1 by k கிடைக்கும். அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் k net is equal to k தான் சார். ஆமாம் சார், சீரீஸ்க்கு. இப்போ பேரலலுக்கு வருவோம். பேரலலுக்கு ஃபார்முலா என்ன? k net is equal to kp-யா? அப்போ k1 plus k2 plus k3. சூப்பர். k1 என்ன? 6k. k2 என்ன? 3k. k3 என்ன? 2k. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 11k வருது. kp 11k. ஸோ சீரீஸில் தான் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ks by kp. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா k dash by k double dash. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஆர் கனெக்டட் இன் பேரல் இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். சீரீஸ்ல இருக்கிறது கே டேஷ், பேரலல் இருக்கிறது கே டபுள் டேஷ். கரெக்டாக தான் இருக்கும். அப்போ கே பை 11k த ஆன்சர் இஸ் 1:11. அவ்வளோதான். இந்த ரேஷியோ எடுத்து இந்த லென்த் அவங்களோட லென்த்தை கண்டுபிடிச்சோம்னாலே பாதி ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கலில் நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.